அன்பான மாணவர்களே, இன்று நாம் 11ஆம் வகுப்பில் விலங்கியல் பாடத்தில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது இதயத்திலிருந்து வெளிப்படும் இரத்த அளவு. இதைத்தான் நம்ம கார்டியக் அவுட்புட் என்று அழைக்கிறோம். அது சுருக்கமாக CO. கார்டியக் அவுட்புட், இதயத்திலிருந்து வெளிப்படும் இரத்த அளவு என்றால் என்ன என்று நாம் சொல்லும்போது, ஒவ்வொரு வென்ட்ரிக்கிலும் ஒரு நிமிடத்தில் வெளியேற்றும் இரத்தத்தினுடைய அளவே இதயத்திலிருந்து வெளியேறும் இரத்த அளவு, அதாவது கார்டியக் அவுட்புட் CO என்று அழைக்கின்றோம். இது இதய துடிப்பு வீதம் மற்றும் வீச்சு கொள்ளளவின் விளைவாகும். இதய துடிப்பு வீதத்தை ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம், HR என்றும், வீச்சு கொள்ளளவை ஸ்ட்ரோக் வால்யூம் SV அப்படின்னு சொல்கிறோம். இதய துடிப்பு வீதம் அல்லது நாடி துடிப்பு என்பது இதய துடிப்பு வீதம் அல்லது நாடி துடிப்பு, பல்ஸ் ரேட்டுன்னு சொல்கிறோம்ல, இதய துடிப்பு வீதத்தை நம்ம ஹார்ட் ரேட்டுன்னு சொல்கிறோம். சரி, இப்போ இதய துடிப்பு வீதம் என்பது ஒரு நிமிடத்தில் இதயம் துடிக்கும் எண்ணிக்கை ஆகும். ஒரு நிமிடத்தில் இதயம் துடிக்கும் எண்ணிக்கை. நாடி துடிப்பு இஸ் ஈக்குவல் டு சிஸ்டோலிக் அழுத்தம் மைனஸ் டயஸ்டோலிக் அழுத்தம் என்கிறோம். நாடி துடிப்பு என்பது சிஸ்டோலிக் அழுத்தம் மைனஸ் டயஸ்டோலிக் அழுத்தம். வீச்சு கொள்ளளவு, வீச்சு கொள்ளளவு என்பது ஒவ்வொரு துடிப்பின் போதும், ஒவ்வொரு இதய துடிப்பின் போதும் ஒரு வென்ட்ரிக்கில் வெளியேற்றும் இரத்தத்தின் அளவாகும். வீச்சு கொள்ளளவு என்பது ஒவ்வொரு இதய துடிப்பின் போதும் ஒரு வென்ட்ரிக்கில் வெளியேற்றும் இரத்தத்தின் அளவாகும். வீச்சு கொள்ளளவானது வென்ட்ரிகுலர் சுருக்கத்தை சார்ந்துள்ளது. வீச்சு கொள்ளளவை ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்கிறோம். வீச்சு கொள்ளளவு வென்ட்ரிகுலர் சுருக்கத்தை சார்ந்துள்ளது. அதாவது CO அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டியக் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு ஹார்ட் ரேட், HRன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் ரேட் இன்ட்டு வீச்சு கொள்ளளவு. வீச்சு கொள்ளளவை தான் நம்ம ஸ்ட்ரோக் வால்யூம் சொல்கிறோம். சரி, வீச்சு கொள்ளளவு டயஸ்டோலின் போது வென்ட்ரிக்கிளினுள் செல்லும் இரத்தத்தின் அளவுக்கும், அதாவது வென்ட்ரிக்கிள் சுருங்கிய பிறகு அங்குள்ள மீதமுள்ள இரத்தத்தின் அளவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது. வீச்சு கொள்ளளவு டயஸ்டோலின் போது வென்ட்ரிக்கிளுள் செல்லும் இரத்தத்தினுடைய அளவுக்கும், வென்ட்ரிக்கிள் சுருங்கிய பிறகு அங்கு மீதமுள்ள இரத்தத்தின் அளவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது. இதில் EDV அப்படிங்கிறது, ஈங்கிறது எண்டு டயஸ்டோலிக் வால்யூம், அது மாதிரி ESV அப்படிங்கிறது எண்டு சிஸ்டோலிக் வால்யூம். அப்போ வீச்சு கொள்ளளவு, அதாவது SVங்கிறது ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் மைனஸ் எண்டு சிஸ்டோலிக் வால்யூம். அதாவது வீச்சு கொள்ளளவு டயஸ்டலின் போது வென்ட்ரிக்குளுள் செல்லும் இரத்தத்தினுடைய அளவுக்கும், EDV, வென்ட்ரிக்கிள் சுருங்கிய பிறகு அங்கு மீதமுள்ள இரத்தத்தினுடைய அளவுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது. இப்போ SV இஸ் ஈக்குவல் டு EDV மைனஸ் ESV. EDVங்கிறது என்ன அப்படின்ட்டா, அதாவது எண்டு டயஸ்டோலிக் வால்யூம். டயஸ்டோலுங்கிறது வென்ட்ரிக்கிள் விரிவடையும் பொழுது, அது மாதிரி எண்டு சிஸ்டோலிக் வால்யூம்ங்கிறது, சிஸ்டோல் அப்படிங்கிறது இதய அறைகள் சுருங்கும் போது, வென்ட்ரிக்கிள் சுருங்கும் பொழுது. இப்போ வென்ட்ரிக்கிள் சுருங்கிய பிறகு அங்கு மீதமுள்ள இரத்தத்தினுடைய அளவு, அதுதான் நம்ம சொல்கிறோம் ESV. அப்போ வீச்சு கொள்ளளவை SV அப்படின்னு சொல்கிறோம். SV இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஸ்ட்ரோக் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு EDV மைனஸ் ESV. அடுத்து பிராங்க்-ஸ்டாலிங் விதி. இந்த விதிப்படி இதயம் சுருங்குவதற்கு சற்று முன்னர் எந்த அளவுக்கு இதய தசை செல்கள் நீட்சியடைகின்றன என்பதே வீச்சு கொள்ளளவை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணியாகும்.
பிராங்க்-ஸ்டாலின் விதிப்படி இதயம் சுருங்குவதற்கு சற்று முன்னர் எந்த அளவுக்கு இதய தசை செல்கள் நீட்சியடைகின்றன என்பதே வீச்சு கொள்ளளவை கட்டுப்படுத்தும் காரணியாகும். இதுவே பிராங்க்-ஸ்டாலின் விதி. பிராங்க்-ஸ்டாலின் விதியின்படி இதயம் சுருங்குவதற்கு சற்று முன்னர் எந்த அளவுக்கு இதய தசை செல்கள் நீட்சியடைகின்றன என்பதே வீச்சு கொள்ளளவை கட்டுப்படுத்தும் முக்கிய காரணி என்பதுதான் இந்த பிராங்க்-ஸ்டாலின் விதியாகும். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது, அதாவது இந்த பிராங்க்-ஸ்டாலின் விதிக்கும் இதயத்தினுடைய செயல்பாடு இதுக்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதயத்திற்கு திரும்பி வென்ட்ரிக்கிள்களை விரிவடைய செய்யும் வென்ட்ரிக்கிள்களை விரிவடை செய்யும் சிறை இரத்தத்தினுடைய அளவே இதய தசைகளை நீச்சடைய வைக்கும் முக்கிய காரணி. இப்போ இதயத்திற்கு திரும்பி வரப்போகும்போது இரத்தமானது வென்ட்ரிக்கிளை நிரப்புது. அப்போ வென்ட்ரிக்கிள் விரிவடையும். அப்போ அந்த விரிவடை செய்யக்கூடிய அந்த சிறை இரத்தத்தினுடைய அளவே இதய தசைகளை நீட்சி அல்லது விரிவடைய வைக்கும் முக்கிய காரணியாகும். தீவிர உடற்பயிற்சியின் போது இதயத்திற்கு திரும்பும் சிறை இரத்தத்தின் விளைவாக வீச்சு கொள்ளளவு இரட்டிப்பாகிறது. தீவிரமான உடற்பயிற்சியின் போது இதயத்திற்கு திரும்பும் சிறை இரத்தத்தின் விளைவாக வீச்சு கொள்ளளவு இயல்பான அளவை விட இரட்டிப்படைகிறது. பொதுவாக இதயம் வெளியேற்றும் இரத்தத்தின் அளவுக்கும் இதயத்திற்கு திரும்பி வரும் சிறை இரத்தத்தின் அளவுக்கும் இடையே ஒரு சமநிலையை இதயத்தின் இரத்தத்தை வெளித்தள்ளும் திறன் பராமரிக்கிறது. இதயம் வெளியேற்றும் இரத்தத்தின் அளவுக்கும் இதயத்திற்கு திரும்பி வரும் சிறை இரத்தத்தின் அளவுக்கும் இடையே ஒரு சமநிலையை இதயத்தின் இரத்தத்தை வெளித்தள்ளும் திறன் பராமரிக்கிறது. இப்போ இதயம் ஒரு இரட்டை உந்தம் அமைப்பு என்பதால் அதன் ஒரு பக்கம் அடுத்த பக்கத்தின் தொடர்பில்லாமல் செயலிழக்கக்கூடும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இதயத்தின் இடது பக்கம் பாதிக்கப்பட்டால் நுரையீரல் அடைப்பு ஏற்படும். இதயத்தின் வலது பக்கம் பாதிக்கப்பட்டால் புறப்பகுதியில் அடைப்பு ஏற்படும். சரி, இப்போ பிராங்க்-ஸ்டாலின் விதிப்படி பிராங்க்-ஸ்டாலின் விளைவானது இரத்தத்தின் கொள்ளளவில் ஏற்படும் அசாதாரணமான அதிகரிப்பிலிருந்து இதயத்தை பாதுகாக்கிறது. பிராங்க்-ஸ்டாலினுடைய விளைவு இரத்தத்தின் கொள்ளளவில் ஏற்படும் அசாதாரண அதிகரிப்பிலிருந்து இதயத்தை பாதுகாக்கிறது. இதெல்லாம் இதயத்திலிருந்து வெளிப்படும் இரத்தத்தினுடைய அளவுன்னு சொல்லக்கூடிய கார்டியக் அவுட்புட்டு, அதை பாதிக்கக்கூடிய காரணி, எவ்வாறு இதயம் செயல்படுவதற்கும் இந்த இதயத்தை நோக்கி வரக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு, இதயத்திலிருந்து வெளியேறக்கூடிய இரத்தத்தினுடைய அளவு, இதய அறைகள் விரிவடைவது, அதுமாதிரி இதய அறைகளில் வென்ட்ரிக்கிள் விரிவடைந்து சுருங்குவதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம். சரி, இப்போ நாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பிராங்க்-ஸ்டாலின் விதி, இதை 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ கேட்கலாம். அந்த பிராங்க்-ஸ்டாலின் விதியை நோட் பண்ணிக்கிறணும். ரைட், இப்போ அடுத்து நம்ம இரத்த அழுத்தத்தை பார்க்க போகிறோம். அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் என்பது முக்கிய தமனியின் வழியே இரத்தம் பாயும் போது அத்தமனிகளின் பரப்பில் தோன்றும் அழுத்தமே இரத்த அழுத்தம் எனப்படும். முக்கிய தமனியின் வழியே இரத்தம் பாயும் போது அத்தமனியின் பரப்பில் தோன்றும் அழுத்தமே இரத்த அழுத்தம். இரத்த அழுத்தமே இரத்தத்தை
தமனிகள், சிரைகள் மற்றும் தந்திகை என்று சொல்லக்கூடிய இரத்த நுண்ணாளங்களில் சுழலச் செய்கிறது. 2 வகையான இரத்த அழுத்தங்கள் உண்டு. அவை ஒன்று சிஸ்டோலிக், இன்னொன்று டயஸ்டோலிக் அழுத்தம். இதய அறைகள் சுருங்கும் போது தமனியில் தோன்ற அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம் எனப்படும். இதய அறைகள் சுருங்கும் போது தமனியில் தோன்ற அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. இதயத்தினுடைய அறைகள் விரிவடையும் போது அல்லது தளர்ச்சியடையும் வேளையில் தமனியலின் சுவரில் காணப்படும் அழுத்தம் டயஸ்டோலிக் அழுத்தம். அப்போ இதய அறைகள் சுருங்கக்கூடியதை சிஸ்டோல் என்று, விரிவடையக்கூடிய டயஸ்டோல்னு சொல்கிறோம். இரத்த அழுத்தத்தில் 2 வகையான இரத்த அழுத்தம் இருக்குது. ஒன்று டயஸ்டோலிக் அழுத்தம், இன்னொன்று சிஸ்டோலிக் அழுத்தம். இதய அறைகள் சுருங்கி, சரியா, இதய அறையில் குறிப்பாக வென்ட்ரிக்கிள், சரியா, இதய அறைகள் சுருங்கும் போது தமனியில் தோன்ற அழுத்தம் சிஸ்டோலிக் அழுத்தம் என்றும், இதய அறைகள் தளர்ச்சியடையும் வேளையில் தமனியின் சுவரில் ஏற்படும் அழுத்தம் டயஸ்டோலிக் அழுத்தம் எனப்படும். இந்த இரத்த அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் ஸ்பிக்மோமானோமீட்டர். இரத்த அழுத்தமானின்னு சொல்கிறோம். இரத்த அழுத்தமானி, ஸ்பிக்மோமானோமீட்டர் என்னும் இரத்த அழுத்தமானியால் அளவிடலாம். இந்த இரத்த அழுத்தத்தை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம் என்றால், சிஸ்டோலிக் அழுத்தம் பார் டயஸ்டோலிக் அழுத்தம் என்று குறிப்பிடுகிறோம். அதாவது ஒரு உடல்நலத்தோடு இருக்கக்கூடிய ஒருவரினுடைய இரத்த அழுத்தமானது இயல்பான நிலையில் 120 பார், அதாவது சிஸ்டோலிக் அழுத்தம் 120ங்கிறது சிஸ்டோலிக் அழுத்தம். 80, அதாவது 120 பார் 80ங்கிறது டயஸ்டோலிக் அழுத்தம். இதனுடைய யூனிட் அலகு மில்லிமீட்டர் பாதரசம், அதான் mmHg. 120 பார் 80 mmHg என்பது ஒருத்தருடைய இயல்பான இரத்த அழுத்தத்தை நாம் குறிக்கக்கூடியதாகும். சரி, இப்போ இதயத்திலிருந்து வெளியேறும் இரத்தத்தினுடைய அளவு, அதாவது கார்டியக் அவுட்புட், மற்றும் அச்சமயத்தில் நுண்தமனிகளின் சுவரில் தோன்றும் எதிர்ப்பு ஆகியவற்றினால் ஏற்படுவது சராசரி தமனி அழுத்தம் ஆகும். அப்போ சராசரி தமனி அழுத்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், இதயத்திலிருந்து வெளியேறும் இரத்தத்தினுடைய அளவு மற்றும் அச்சமயத்தில் நுண்தமனிகளின் சுவரில் தோன்றும் எதிர்ப்பு ஆகியவற்றினால் ஏற்படுவதை சராசரி தமனி அழுத்தம் சொல்கிறோம். சராசரி தமனி அழுத்தத்தை நிலையாக பேணுவதற்கான முதன்மை கட்டுப்பாட்டு வழிமுறையே அழுத்த உணர்வேற்பி எதிர்வினையாகும். சராசரி தமனி அழுத்தத்தை நிலையாக பேணுவதற்கான முதன்மை கட்டுப்பாட்டு வழிமுறை, அந்த முதன்மை கட்டுப்பாட்டு வழிமுறையை தான் அழுத்த உணர்வேற்பி எதிர்வினைன்னு சொல்கிறோம். பாரோ ரெசப்டார் ரிஃப்ளக்ஸ். ஒவ்வொரு காலையிலும் நாம் துயில் எழும் பொழுது அழுத்த உணர்வேற்பி எதிர்வினை செயலாற்றுகிறது. ஒவ்வொரு காலையிலும் துயில் எழும் பொழுது அழுத்த உணர்வேற்பி எதிர்வினை செயலாற்றுகிறது. படுக்கையில் படுத்திருக்கும் போது புவியீர்ப்பு விசை உடலெங்கும் சமமாக பரவி இருக்கிறது. ஆனால் எழுந்து நிற்கும் போது ஈர்ப்பு விசையினுடைய காரணமாக உடலின் கீழ்ப்பகுதியில் அதிக இரத்தம் சேர்கிறது. இதனால் இரத்த அழுத்தம் குறைகிறது. எழுந்து நிற்கும்போது ஈர்ப்பு விசையினுடைய காரணமாக உடலினுடைய கீழ்ப்பகுதியில் அதிக இரத்தம் சேர்வதால் இரத்த அழுத்தம் குறைகிறது. இதற்கு ஆர்த்தோஸ்டாட்டிக் குறை அழுத்தம் என்று பெயர். ஆர்த்தோஸ்டாட்டிக் குறை இரத்த அழுத்தம் அப்படின்டா என்ன, ஆர்த்தோஸ்டாட்டிக் குறை அழுத்தம்டா என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது நாம் அதிகாலையில் துயில் எழும்போது அழுத்த உணர்வேற்பி எதிர்வினையாக செயலாற்றுகிறது. படுக்கையில் படுத்திருக்கும் போது புவியீர்ப்பு விசை உடலெங்கும் சமமாக பரவி இருக்கிறது. ஆனால் எழுந்து நிற்கும்போது ஈர்ப்பு விசையின் காரணமாக உடலின் கீழ்ப்பகுதியில் அதிக இரத்தம் செல்கிறது. இதனால் அழுத்தம் குறைகிறது. இதற்கு ஆர்த்தோஸ்டாட்டிக் குறை அழுத்தம் என்று அழைக்கிறோம். இப்போ படுக்கையிலிருந்து அந்த வார்த்தையில் ஆரம்பித்து என்று அழைக்கப்படும் அதுவரை நம்ம சொல்லணும். சரியா? என்று அழைக்கப்படுது. படுக்கையில் படுத்திருக்கும் போது புவியீர்ப்பு விசை உடலெங்கும் சமமாக பரவியிருக்கிறது. ஆனால் எழுந்து நிற்கும்போது ஈர்ப்பு விசையினுடைய காரணமாக உடலின் கீழ்ப்பகுதியில் அதிக இரத்தம் செல்கிறது. இதனால் இரத்த அழுத்தம் குறைகிறது. இதற்கு ஆர்த்தோஸ்டாட்டிக் குறை அழுத்தம் என்று பெயர். ரைட்டு. ஆர்த்தோஸ்டாட்டிக் எதிர்வினை பொதுவாக அழுத்த உணர்வேற்பி எதிர்வினையை தூண்டுகிறது. ஆர்த்தோஸ்டாட்டிக் எதிர்வினை பொதுவாக அழுத்த உணர்வேற்பி எதிர்வினையை தூண்டுகிறது. இது இதயத்திலிருந்து வெளியேறும் இரத்தத்தின் அளவையும் புறப்பரப்பு எதிர்ப்பையும் அதிகரிக்கிறது. இவை இரண்டும் சேர்ந்து சராசரி தமனி அழுத்தத்தை அதிகரிக்கிறது.
சராசரி தமனி அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய காரணிகள்னு கேட்டாங்கண்டா நம்ம இதை சொல்லணும். இதயத்திலிருந்து வெளியேறும் இரத்தத்தினுடைய அளவையும் புறப்பரப்பு எதிர்ப்பையும் அதிகரிக்கிறது. இவ்விரண்டும், அதாவது இதயத்திலிருந்து வெளியேறும் இரத்தத்தின் அளவும் புறப்பரப்பு எதிர்ப்பும், இவ்விரண்டும் சேர்ந்து சராசரி தமனி அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இப்போ இதில் என்ன கேட்பாங்க, அந்த ஆர்த்தோஸ்டேட்டிக் குறை அழுத்தம்டா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆர்த்தோஸ்டேட்டிக் குறை அழுத்தம் இது ஒரு முக்கியமானது. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது எலக்ட்ரோகார்டியோகிராம். எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி அப்படின்னு சொல்கிறோம். எலக்ட்ரோகார்டியோகிராம் இசிஜி. எலக்ட்ரோகார்டியோகிராம் என்பது குறிப்பிட்ட காலத்தில் இதயத்தில் ஏற்படும் மின்திறன் மாற்றங்களை பதிவு செய்யும் கருவி. இதான் எலக்ட்ரோகார்டியோகிராம். அப்போ எலக்ட்ரோகார்டியோகிராம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த பதிவு செய்யும் கருவி ஆகும் வரை எழுதணும். இது ஒரு 3 மார்க் அல்லது 2 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். சரி, இப்போ தோல், கைகள், கால்கள் மற்றும் மார்பு பகுதியில் மின்முனைகளை பொருத்தி, இந்த மின்முனைகள் என்பது எலக்ட்ரோடு, மின்முனைங்கிறது தான் எலக்ட்ரோன்னு சொல்லும். அப்போ கை, கால், தோல் மற்றும் மார்பு பகுதியில் மின்முனைகளை பொருத்தி மின்திறன் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு இதய சுழற்சியில் இதயத்தின் மின்திறனில் ஏற்படும் மாற்றங்களை, ஒரு இதய சுழற்சிங்கிறது ஆரம்ப இதய துடிப்பு என அதில் ஆரம்பித்து பல்வேறு நிகழ்வு பின் மீண்டும் அந்த ஆரம்ப இதய துடிப்பு ஏற்படுதில்ல, அது வர உள்ள நிகழ்வை தான் நம்ம இதய சுழற்சின்னு சொல்கிறோம். இதில் 5 படிநிலைகள் சொன்னோம். சரியா? வென்ட்ரிகுலர் டயஸ்டோல், வென்ட்ரிகுலர் சிஸ்டோல், ஆரிகுலர் டயஸ்டோல், ஆரிகுலர் சிஸ்டோல், இப்படி நிறைய சொல்லியிருப்போம். சரியா? ஒரு இதய சுழற்சியில் இதயத்தின் மின்திறனில் ஏற்படும் மாற்றங்களை இந்த இசிஜி என்ற கருவி பதிவு செய்கிறது. இதய சுழற்சியின் போது இதய துடிப்பை துவக்குவது வலது ஆரிக்கிளில் உள்ள சிறப்பு தசை மடிப்புகளாலான சைனோ ஆரிக்குலார் கணு, எஸ்சிய கணு. அந்த எஸ்சிய கணு தான் எதை ஆரம்பிக்குது அப்படின்னா இதய துடிப்பை. அப்போ இதய துடிப்பை துவக்குவது சைனோ ஆரிக்குலார் கணுவில் உள்ள அந்த பேஸ்மேக்கர் செல்கள், இதய தூண்டி செல்கள்னு சொல்லக்கூடியது வலது ஆரிக்கிளில் காணப்படுது. இந்த இதய துடிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த இயக்கங்கள், இதயம் சுருங்கி விரியக்கூடிய அந்த இயக்கம் அலையாக இதயத்தில் பரவுகிறது. ஒரு அலை போன்று இதயத்தில் பரவுகிறது. இசிஜியில் காணப்படும் அலைகள், இசிஜியில் அந்த அலைகள் உங்கள் படத்திலோட காமிச்சிருக்காங்க. இதுதான் அந்த இசிஜியினுடைய வரைபடம். இதில் இங்கிட்டு பல்வேறு அலைகள் காமிச்சிருக்காங்க பாருங்கள். பிக்யூஆர்எஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த அலைகள், இது எஸ்சிய கண்ணிலிருந்து ஆரம்பித்து எஸ்சிய கணு, ஏவி முடித்து அடுத்து ஹிஸ்ஸின் கற்றை, பர்கின்ஜி திசு கற்றை இருக்குல்ல, இதில் எப்படி கடத்தப்படுது. இதில் ஆரிக்குலார் மின் முனைப்பியக்க நீக்கம் எப்படி இருக்குது, நம்ம ஆரிக்குலார் மின் முனைப்பியக்க மீட்சி எப்படி இருக்கும், எங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இசிஜியில் காணப்படும் அலைகள் இதயம் சுருங்குவதனால் ஏற்படுவதில்லை. இசிஜியில் காணப்படும் அலைகளானது இதயம் சுருங்குவதனால் ஏற்படுவது கிடையாது. இது முனைப்பியக்க நீக்கத்தால், மின் முனைப்பியக்க நீக்கத்தால் ஏற்படுவதாகும். இதய தசை சுருங்குவதற்கு முன்பே, இதய தசைகள் சுருங்க துவங்குவதற்கு முன்பே மின் முனைப்பியக்க நீக்க அலை தோன்றுகிறது. மின் முனைப்பியக்க
நீக்க அலைகள் தோன்றுகிறது. டீபோலரைசேஷன் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு டீபோலரைசேஷன் தான் நம்ம மின் முனைப்பியக்க நீக்கம்னு சொல்கிறோம். இதய தசைகள் சுருங்க துவங்கும் முன்னே மின் முனைப்பியக்க நீக்க அலைகள் தோன்றுகிறது. சரி, ஒரு சாதாரண இசிஜி என்று எடுத்துக்கொண்டால் அதில் 3 அலைகள் காணப்படும். 3 அலைகள். அதில் முதல் அலை இருக்குல்ல, பி அலைகள். அடுத்தது QRS. இந்த 3ம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாக செயல்படக்கூடியது. அப்போ இந்த 3ஐ சேர்த்து ஒரு அலையாக சொல்லுவோம். பி அலை, QRS கூட்டமைப்பு. இறுதியாக 3வது அலை இருக்குல்ல, அது டி அலை என குறிப்பிடப்பட்டு. இதற்கு முந்தைய பதிப்புகளில் இந்த விலங்கியல் புத்தகத்தில் 2 வருடங்களுக்கு முன்பாக 5 அலைகள் என்று தரப்பட்டிருந்தது. PQRST. இது 5 அலைகளில் 3 நேர்மறை அலைகளும் 2 எதிர்மறை அலைகளும். நேர்மறை அலைகள்னால் மேல் நோக்கி அலைகளாக இருக்கும், எதிர்மறை அலைகள்னா கீழ் நோக்கி அலைகளாக இருக்கும். அதை வச்சு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், இந்த சாதாரண ECGயில் இருக்கக்கூடியது மொத்தம் 3 அலைகள் தான். அதில் பி அலைங்கிறது 1, QRS கூட்டமைப்புங்கிறது இது மொத்தமாக சேர்ந்த ஒரு அலை. அடுத்து டி அலை என்பது 3வது அலை. சரியா? PQRST கூட்டமைப்பு இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல பாருங்கள், அந்த அலைகளை நல்லா டார்க், அதாவது வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. பி அலை. இந்த பி அலைக்கு நேர மேலே என்ன கொடுத்துருப்பாருங்க, ஏற்றிய மின் முனைப்பியக்க நீக்கத்தினால் ஏற்றியத்தில் ஏற்படக்கூடிய அலை. ஏற்றியம்னா ஆரிக்கில் ஏற்படக்கூடிய ஒரு அலை. இது பெரிய அலையெல்லாம் இல்லை, ஒரு சிறிய அலை தான். அதுக்கடுத்து கீண்டு ஒரு இது கொடுத்துருக்குது, QRS. இது 3ம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அது எதனால் ஏற்படுகிறதா, வென்ட்ரிக்கிளில் ஏற்படக்கூடிய மின் முனைப்பியக்க நீக்கம். வென்ட்ரிக்கிளில் நடக்குது. ஏற்கனவே பிஎல்ல ஏற்றிய மின் முனைப்பியக்க நீக்கம்னு சொன்னோம். இந்த QRSங்கிற இந்த கூட்டமைப்பு இருக்குல்ல, வென்ட்ரிக்கிளில் மின் முனைப்பியக்க நீக்கத்தினால் ஏற்படக்கூடியது. இந்த நீளமாக இருக்குதுல்ல, இதை வீச்சுன்னு சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு உயரமாக போகுது அப்படிங்கிறது. அதேமாரி இந்த Qக்கு Sக்கு இடைப்பட்ட இடைவெளி இருக்குல்ல, இது டைமை மென்ஷன் பண்ணக்கூடியது. காலம், எவ்வளோ காலம் நடக்கும். இந்த வென்ட்ரிக்கிள் மின் முனைப்பியக்கத்தின் முன் வென்ட்ரிக்கிளுடைய மின் முனைப்பியக்க நீக்கத்தினால் ஏற்படக்கூடிய இந்த QRS கூட்டமைப்பு இருக்குல்ல, இதனுடைய வடிவத்தை வச்சு நம்ம இதயத்தில் பல்வேறு நோய்கள் சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். காரணம், இது இயல்பாக இல்லாமல் கொஞ்சம் உயரமாகவோ குட்டையாகவோ அகன்றோ காணப்பட்டால் இதயத்தில் குறைபாடு இருக்கிறத இது குறிக்கக்கூடியது. அப்போ இந்த அலை இருக்குது பாருங்கள், QRS. இதை வச்சு நோய் இருத்த பல்வேறு தகவல்களை, இதய சம்பந்தமான நோய் இருத்த பல்வேறு தகவல்களை நம்மால் பெற முடியும். அடுத்து எஸ்ங்கிறது பாருங்கள், கீழ் நோக்கி இருக்குது. அடுத்தது டி அலை. இந்த டி அலைங்கிறது கொஞ்சம் பி அலையை விட கொஞ்சம் உயரமானதாக இருக்கும். இது வென்ட்ரிக்கிள் மின் முனைப்பியக்க மீட்சினால் ஏற்படுது. எல்லாமே மின் முனைப்பியக்க நீக்கம்னு சொன்னோம். அது ஆரிக்கில் இருக்குதா, வென்ட்ரிக்கில் இருக்குதா, அதுமாதிரி தடுப்புச்சுவரில் இருக்குதா என்ன. இப்போ இங்கே வென்ட்ரிக்கிள் மின் முனைப்பியக்க மீட்சியினால் ரீபோலரைசேஷன். டீபோலரைசேஷனுங்கிறது மின் முனைப்பியக்க நீக்கம். ரீபோலரைசேஷனுங்கிறது மின் முனைப்பியக்க மீட்சி. சரியா? கீழே பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை வினாடியில் கொடுத்துருக்குறாங்க. உயரம் வீச்சுன்னு சொல்லுவோம். அது மில்லி வோல்ட்டில் சொல்லுவாங்க, மில்லி வோல்ட். சரியா? சரி, இப்போ ஒவ்வொரு அலையாக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பி அலை. பி அலை எங்கே நடக்குது, ஆரிக்கில் நடக்குது. இது எதனால் ஏற்படுது, மின் முனைப்பியக்க நீக்கத்தினால். அப்போ பி அலைங்கிறது ஆரிக்குலார் மின் முனைப்பியக்க நீக்கத்தினால் ஏற்படக்கூடிய அலை. இந்த அலையானது ஆரிக்கிளில் தோன்றும்
மின் முனைப்பியக்க நீக்க நிலையை குறிக்கும். மின் முனைப்பியக்க நீக்க நிலையை குறிப்பதாகும். இது ஒரு சிறிய மேல் நோக்கிய அலை. இது மேலே போகுது. சரியா? இந்த அலையை பார்த்தா தெரியும், ஒரு சிறிய மேல் நோக்கிய அலை. அலையை பொறுத்தவரை சிறுசாக இருக்கும், மேல் நோக்கியதாக இருக்கும். சரியா? இதான் அந்த அலை. சரி, இது பி அலைன்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த பி அலை நடக்கக்கூடிய இடம் ஆரிக்கிள். சரியா? இது ஒரு மேல் நோக்கிய அலை. இது சைனோ ஆரிக்குலார் கணுவில், சைனோ ஆரிக்குலார் கணு, எஸ்ஏ கணுன்னு சொல்கிறோம்ல, அந்த கணுவில் தோன்றிய தூண்டல் ஆரிக்கிளில் பரவ எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிக்கிறது. அப்போ சைனோ ஆரிக்குலார் கணுவில் தான் அதை என்ன செய்யும், அந்த அலைகள் உருவாகுது. அப்போ இதய துடிப்பை துவக்கி வைக்கிறது பேஸ்மேக்கர் செல் சொல்லக்கூடிய அந்த இதய தூண்டும் செல்கள். இதய துடிப்பை தூண்டக்கூடிய அந்த செல்கள் இருக்குல்ல, அது எங்கே இருக்குது? சைனோ ஆரிக்குலார் கணுவில் இருக்குது. இப்போ சைனோ ஆரிக்குலார் கணுவில் தோன்றிய தூண்டல் ஆரிக்கிளில் பரவ எடுத்துக்கொள்ளும் கால அளவை குறிப்பது தான் இந்த அலை. 2 ஆரிக்கிள்களின் சுருக்கத்திற்கான கால அளவு. 2 ஆரிக்கிள்களின் சுருக்கத்திற்கான கால அளவு 0.08 0.1 வினாடி. 0.08 0.1 வினாடி ஆகும். அடுத்தது ரெண்டாவது PQ இடைவெளி. இந்த PQ இடைவெளி எங்கே இருக்குன்னு பாருங்கள். PQ இடைவெளி. சரியா? இந்த PQ இடைவெளிங்கிறது இதுதான். Pக்கு Qக்கு இடையில் உள்ளது. இந்த இருக்குதுல்ல, இதுதான் PQ. Pக்கு இந்த Qக்கும் இடைப்பட்ட இடைவெளி PQ இடைவெளி. சரி, இப்போ அந்த PQ இடைவெளிங்கிறது ஆரிக்கிலோ வென்ட்ரிகுலார் கணு தாமதம். ஆரிக்கிலோ வென்ட்ரிகுலார் கணு தாமதம். இது பி அலை தோன்றியது முதல், பி அலை எப்போ தோன்றிச்சோ அதிலிருந்து QRS கூட்டமைப்பு அலைகள் தோன்றும் வரை. QRS கூட்டமைப்பு இருக்குல்ல, இப்போ பி அலைக்கும் QRS கூட்டமைப்புக்கும் இடையில் உள்ள இடைவெளி. ரைட்டா? இது ரெண்டுக்கு இடையில் பி அலை தோன்றியது முதல் QRS கூட்டமைப்பு அலைகள் தோன்றும் வரை உள்ள இடைவெளி ஆகும். இந்நிலை ஆரிக்கிள்களின் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பி அலையை பற்றி கொடுத்துருக்காங்க. பி அலை முடிச்சுட்டு PQ இடைவெளியில் இந்த பி அலை இருக்குல்ல, இந்த பி அலை ஆரிக்கிள்களின் இந்நிலையானது, அதாவது PQ இடைவெளிங்கிற இந்த நிலை ஆரிக்கிள்களின் மின் முனைப்பியக்க நீக்க நிலை தொடங்கி வென்ட்ரிக்கிள்களின் மின் முனைப்பியக்கம் வரை குறிப்பதாகும். இப்போ எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது பாருங்கள். பி அலையை பொறுத்த பி அலை தோன்றியது முதல் QRS கூட்டமைப்பு அலைகள் தோன்றும் வரை உள்ள இடைவெளி. இந்த நிலை ஆரிக்கிள்களின் மின் முனைப்பியக்க நீக்க நிலை தொடங்கி வென்ட்ரிக்கிள்களினுடைய மின் முனைப்பியக்கம் மின் முனைப்பியக்க நீக்கம் வரை குறிப்பதாகும். அப்போ இதிலிருந்து இது ஆரிக்கிளிலிருந்து வென்ட்ரிக்கிள் வரை அப்படிங்க போகும்போது அங்கே எஸ்ஏ கணுவில் தோன்றிய அந்த அலைகளானது ஆரிக்கிள் ஃபுல்லாக பரவிட்டு அடுத்து வென்ட்ரிக்கிளுக்கு கடத்தப்படுறது ஏவி கணுவின் வழியாகத்தான். ஏவி முடிச்சுன்னு சொன்னோம்னா அது வழியாக ஹிசின் கற்றை, அடுத்து கீழே உள்ளது பர்கின்ஜி என திசு இருக்குல்ல, ஹிசின் கற்றைக்கு அடுத்து பர்கின்ஜி திசு கற்றை இருக்குது. இப்போ அது வழியாக கடத்தப்படும். அப்போ இந்த PQ இடைவெளியானது ஆரிக்கிள்களின்
மின் முனைப்பியக்க நீக்க நிலை தொடங்கி வென்ட்ரிக்கிளினுடைய மின் முனைப்பியக்க நீக்கம் வரை குறிப்பதாகும். ஆரிக்கிளிலிருந்து வென்ட்ரிக்கிளுக்கு தூண்டல் கடத்தப்படும் நேரத்தை இது குறிக்கிறது. ஆரிக்கிளிலிருந்து வென்ட்ரிக்கிளுக்கு தூண்டல் கடத்தப்படும் நேரத்தை இது குறிக்கிறது. இதனுடைய கால அளவு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.12 முதல் 0.21 வினாடி. எல்லாமே இந்த காலம் வினாடியில் தான் கொடுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது 0.08லிருந்து 0.1 வினாடின்னு சொன்னோம் பி அலையை பொறுத்தவரை. அதே மாதிரி இந்த கேப் இருக்குல்ல, இடைவெளி, பிக்யூ இடைவெளிங்கிறது அதாவது ஆரிக்கிளிலிருந்து வென்ட்ரிக்கிளுக்கு தூண்டல் கடத்தப்படும் நேரத்தை குறிக்கிறது தான் அந்த கேப்பு. இது 0.12 டு 0.21 வினாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் முடித்து தூண்டலை கடத்தும் கால அளவாகும். ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் அப்போ ஏற்கனவே உள்ளது எஸ்சிய கணு. எஸ்சிய கணிலிருந்து தூண்டல் கடத்தப்பட்டு நேரம் ஏவி முடிச்சுக்கு வருது. ஏவி முடிச்சிலிருந்து தூண்டல் கடத்தப்பட்டு கீழே வரும் ஹெஸ்ஸின் கற்றைக்கு. அப்போ ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் முடித்து தூண்டலை கடத்தும் கால அளவை குறிப்பது தான் இந்த பிக்யூ இடைவெளின்னு சொல்கிறோம். அடுத்து மூணாவது QRS கூட்டமைப்பு. QRS கூட்டமைப்பு. இந்த QRS கூட்டமைப்பை நம்ம படத்தில் பார்க்குறோம். இதுதான் QRS கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடியது. இந்த பகுதி QRS கூட்டமைப்பு. இப்போ இதில் உயரமாக இருக்குது. அது மாதிரி Q கீழ் நோக்கி இருக்குது, R மேல் நோக்கி இருக்குது. அடுத்து S மீண்டும் கீழ் நோக்கி வருது. சரி, இப்போ அந்த QRS கூட்டமைப்பை பற்றி இப்போ சொல்ல போகும்போது வென்ட்ரிகுலர் மின் முனைப்பியக்க நீக்க நிலை. வென்ட்ரிக்கிளில் ஏற்படக்கூடிய மின் முனைப்பியக்க நீக்கத்தை குறிக்கக்கூடியதான். சரியா? இப்போ ECGயில் ஆரிக்குலார் மின் முனைப்பியக்க நீக்க நிலையை காட்டும் தனியான அலை தெளிவாக புலப்படாது. ECGயில் ஆரிக்குலார் மின் முனைப்பியக்க நீக்க நிலையை காட்டும் தனியான அலை தெளிவாக புலப்படாது. ஆரிக்குலார் மற்றும் வென்ட்ரிகுலார் மின் முனைப்பியக்க நீக்கம் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. ரைட்டா? ஆரிக்குலார் மற்றும் வென்ட்ரிகுலார் மின் முனைப்பியக்க நீக்கம். ஆரிக்குலார் முனைப்பியக்க நீக்கமும் வென்ட்ரிகுலார் மின் முனைப்பியக்க நீக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. இப்போ QRS கூட்டினுடைய கால அளவு என்ன சொல்கிறாங்கன்னா 0.06 டு 0.09 வினாடிகள். இதை கூட இந்த 1 மார்க்கில் கேட்கலாம். சரியா? QRS கூட்டினுடைய கால அளவு என்ன? சரியா? அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் PQ இடைவெளியினுடைய கால அளவு என்ன? PQ இடைவெளியினுடைய கால அளவு 0.12 டு 0.21 வினாடி. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன P அலையினுடைய கால அளவு என்ன? P அலையினுடைய கால அளவு 0.08 டு 0.1 வினாடி. அப்போ QRS கூட்டினுடைய கால அளவு என்ன சொல்லியிருக்காங்க? 0.06 டு 0.09 வினாடிகள். இந்த QRS கூட்டமைப்பினுடைய கால அளவு P அலையை விட குறைவானது. ரைட்டா? QRS கூட்டினுடைய கால அளவானது P அலையை விட குறைவாக இருக்கும். ஏனெனில் மின் முனைப்பியக்க நீக்கம் பர்கின்ஜி நார் வழியாக பரவுகிறது. அப்போ QRS கூட்டினுடைய கால அளவானது 0.06 டு 0.09 வினாடிகளாகும். இந்த QRS கூட்டின் கால அளவானது P அலைகளை விட குறையது. ஏனெனில் மின் முனைப்பியக்க நீக்கமானது பர்கின்ஜி நார்கள் வழியே பரவுவதால். சரி, நீண்ட QRS அலை தாமதமாக தூண்டல் கடத்தப்படுவதை குறிக்கிறது. நீண்ட QRS அலைங்கிறது உயரமாக இருக்கும். இப்போ இந்த அலைகள் இருக்குது பாருங்கள், அதை நீண்டது அப்படிங்கிறது
இந்த அலைகள் இருக்குது பாருங்கள், இது வந்து நல்ல உயரமாக இருக்கும். இந்த அலைகளை பொறுத்தவரை கீழே இருக்காமல் இந்த அளவுக்கு இருக்காமல் நல்லா அப்படி உயரமாக இருந்துச்சுன்னா இந்த அலைகள் வந்து எதை குறிக்கிறது? தூண்டல் வந்து தாமதமாகுது. அப்போ தூண்டல் கடத்தப்படுவது வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. சரியா? இந்நிலை வென்ட்ரிக்கிள் வீக்கமடைதல். ஓ, அப்போ நீண்ட QRS அலை தாமதமான தூண்டல் கடத்தப்படுவதை குறிப்பது. இது வந்து வென்ட்ரிக்கிள் வீக்கமடைந்துள்ளது என்பதை நம்மளுக்கு அறிய தரக்கூடியது. வென்ட்ரிக்கிள் வீக்கமடைதல் அல்லது ஹிஸ்ஸின் கற்றை கிளையில் ஏற்பட்டுள்ள அடைப்பினால் இது ஏற்படுவதாகும். அப்போ ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ வென்ட்ரிக்கிள் வீக்கமடைதுன்னா என்ன அர்த்தம்? ஹிஸ்ஸின் கற்றைகளில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படிங்கிறத இது வந்து அந்த அலைகள் வந்து உணர்த்தும். அப்போ நீண்ட QRS அலை, ரைட்டா, இது வந்து தூண்டல் வந்து கடத்தப்படுவது தாமதமாவதை அப்படிங்கிறத குறிக்கும். இதனால் வென்ட்ரிக்கிள் வீக்கம் அடையலாம். இதுக்கு வேற ஒரு காரணம் சொன்னால் ஹிஸ்ஸின் கற்றையில் கிளையில் ஏற்பட்டுள்ள அடைப்பினாலையும் இது ஏற்படலாம். அடுத்து ST பகுதி. இந்த ST பகுதிங்கிற பார்த்தீங்கன்னா தெரியும், ST ரெண்டுக்கு இடைப்பட்ட பகுதி. இங்கேருந்து ரைட்டா எஸ்ஸுக்கும் Tக்கும் இடையில் உள்ள பகுதி ST செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது ஒரு இடைவெளி. எப்படி PQ இடைவெளி சொல்கிறோமோ அதே மாதிரி ST, இந்த STங்கிறது ஒரு துண்டு. சரி, இந்த துண்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகும்போது அந்த ST பகுதியானது QRS கூட்டமைப்பிற்கும் T அலைக்கும் இடையே அமைகிறது. வென்ட்ரிக்கிளின் வென்ட்ரிக்கிளினுடைய அனைத்து பகுதியும் மின்முனைப்பு இயக்கம் அடைந்த பின் வென்ட்ரிக்கிளுடைய அனைத்து பகுதியும் மின்முனைப்பியக்க மீட்பு அல்லது மின்முனைப்பியக்க நீக்கம் அடைந்த பின் மீண்டும் இத்தசையில் மின்முனைப்பியக்க மீட்சி நடைபெறும். சரியா? இப்போ முதல்ல என்ன நடக்குது? வென்ட்ரிக்கிளுடைய அனைத்து பகுதியிலும் மின்முனைப்பியக்க நீக்கம் அடைந்த பின்பு மீண்டும் இதய தசையில் மின்முனைப்பியக்க மீட்சி நடைபெறும் முன் ஒரு சமமட்ட பகுதி உருவாகிறது. அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில், அதாவது டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன், வென்ட்ரிக்கிளில் முதல் நடக்கக்கூடியது மின்முனைப்பியக்க மின்முனைப்பியக்க நீக்கம் அடையும் முதல்ல. அதை தொடர்ந்து மின்முனைப்பியக்க மீட்சி நடக்கும். சரியா? இந்த ரெண்டு அதாவது மின்முனைப்பியக்க நீக்கம் அடைந்த பின்பு மீண்டும் இதய தசையில் மின்முனைப்பியக்க மீட்சி நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு சமமட்ட பகுதி உருவாகுது. அதுதான் STன்னு சொல்கிறோம். சமமட்ட பகுதி, அது ஒரு இடைவெளி. பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் குறைவதால், பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் இதய தசையிலிருந்து வெளியேறுவது குறைவதால் மின்முனைப்பியக்க காலம் கூடுகிறது. இதுவே சமமட்ட பகுதிக்கு காரணமாகும். அந்த இடையில் உள்ள ஒரு கேப் இருக்குது பாருங்கள், ST பகுதின்னு சொல்கிறோம்ல, QRS கூட்டுக்கும் T அலைக்கும் இடையில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் எதனால் உருவாகுது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் குறைவதினால் மின்முனைப்பியக்க காலம் கூடுகிறது. இதுவே சமமட்ட பகுதிக்கு காரணம். ST பகுதியினுடைய கால அளவு, இதனுடைய கால அளவு சொல்லியிருக்காங்க 0.09 வினாடி. சரியா? அப்போ இந்த சமமட்ட, இந்த STன்னு சொல்லக்கூடிய அந்த சமமட்ட பகுதி உருவாவதற்கான காரணம் பொட்டாசியம் அயனி வெளியேற்றம் குறைவதால் மின்முனை இயக்க காலம் கூடுகிறது. இது ஒன்று. சரிதா? அதேமாரி எப்போ நடக்குது அப்படின்னா, வென்ட்ரிக்கிளின் அனைத்து பகுதியும் மின்முனைப்பியக்க நீக்கம் அடைந்த பின் மீண்டும் இதய தசையில் மின்முனைப்பியக்க மீட்சி நடைபெறும் முன் ஒரு சமமட்ட பகுதி உருவாகிறது. சரி, இப்போ அடுத்து நாம் பார்க்கக்கூடியது T அலை. நம்ம முதல்ல பார்த்தோம் P அலை, அதுக்கடுத்து ஒரு இடைவெளி. சரியா? அந்த இடைவெளியை
பிக்யூ இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம். கியூஆர்எஸ் கூட்டமைப்பு தனி. அடுத்து கியூஆர்எஸ் கூட்டமைப்புக்கு அடுத்தது வரக்கூடியது ஒரு எஸ்டி இடைவெளின்னு சொல்லக்கூடியது. எஸ்டி துண்டு அல்லது எஸ்டி பகுதி அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு இடைவெளி தான். அதுக்கப்புறம் வந்து டி அலைக்கு போயிடும். டி அலை வந்து வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க நீக்கம். எப்படி பி அலை வந்து ஆரிக்கில் நடக்குதோ அதே மாதிரி இது வென்ட்ரிக்கில் நடக்கக்கூடியது. பி அலையை பொறுத்தவரை ஆரிக்குலார் முனைப்பியக்க நீக்கம், டி அலையை பொறுத்தவரை வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க நீக்கம். இது வென்ட்ரிக்கில் ஏற்படும் மின் முனைப்பியக்க நீக்க நிலையை குறிக்கிறது. இது கியூஆர்எஸ் கூட்டினை விட நீண்ட அலை. இது கியூஆர்எஸ் கூட்டினை விட நீண்ட அலை. அதாவது இது ஒரு அகலமான அலை சொல்லலாம். அதுதான் நீண்ட அலைன்னு சொல்லுது. உயரமான அலை வேறு, நீண்ட அலைங்கிறது வேறு. கியூஆர்எஸ் கூட்டு வந்து உயரமான அலை. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது டி அலை வந்து ஒரு நீண்ட அல்லது அகன்ற அலைன்னு சொல்லலாம். கியூஆர்எஸ் கூட்டினை விட ஒரு நீண்ட அல்லது அகன்ற அலை. ஏனெனில் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க மீட்சியும் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க நீக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. இதில் ரெண்டு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது மின் முனைப்பியக்க மீட்சி நடக்குது, அது மாதிரி மின் முனைப்பியக்க நீக்கமும் நடக்குது. ரெண்டு நடக்குது. அதான் ஒரு சரியா. அப்போ டி அலையை பொறுத்தவரை இது வென்ட்ரிக்கில் ஏற்படும் மின் முனைப்பியக்க நீக்க நிலையை குறிக்குது. இது கியூஆர்எஸ் கூட்டினை விட நீண்ட அல்லது ஒரு அகன்ற அலை. காரணம் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க மீட்சியும் வென்ட்ரிகுலார் முனைப்பியக்க நீக்கமும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. அதே மாதிரி இதனுடைய கால அளவு, அதாவது டி அலையினுடைய கால அளவு 0.2 to 0.4 வினாடிகள். டி அலையினுடைய கால அளவு 0.2 to 0.4 வினாடிகள். இப்போ நம்ம மொத்தத்தில் 3 அலை தான் பார்க்குறோம். பி அலை, கியூஆர்எஸ் கூட்டமைப்பு, டி அலை. இதுக்கு இடையில் 2 கேப் வருது, இடைவெளி. அதில் ஒன்றாவது வந்து என்னது வந்தால், அதாவது பிக்கும் கியூக்கும் இடைப்பட்டது பிக்யூங்கிறது ஒரு இடைவெளி. அடுத்தது எஸ்டி பகுதின்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு கேப் இடைவெளி தான். சரியா. இப்போ இதே போல் வந்து நாம் இசிஜியை பொறுத்தவரை என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னுட்டா, இந்த மாதிரி 3 விதமான அலைகளை பார்த்துருக்குறோம். அந்த அலைகளை காமிக்கக்கூடிய ஒரு சில படம் கொடுத்துருக்குறாங்க. அந்த படத்தை பார்த்தா தெரியும். இந்த இதில் பாருங்கள், மொத்தம் 5 அலைகள் கொடுத்துருக்குறாங்க. சரி, 5-6 அலைகள் கொடுத்துருக்குது. 1வது அலை பாருங்கள், பிக்யூஆர்எஸ்டி அப்படின்ற அலைகளில் எஸ்ஏ கணுவால் துவக்கப்பட்ட மின் முனைப்பியக்க நீக்கம் பி அலையை உருவாக்குகிறது. 1வது வந்து பி அலையை உருவாக்குற மாதிரியும், 2வது அந்த இடைவெளி ஏற்றிய மின் முனைப்பியக்க நீக்கம் நிறைவடைந்தவுடன் ஏவி கணுவில் மின் தூண்டல் தாமதப்படுத்தப்படுகிறது. மின் தூண்டல் தாமதப்படுத்துறதுனால அந்த ஒரு கேப் இடைவெளி வருது. அதான் வந்து பிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடைவெளி. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதாவது கியூஆர்எஸ் கூட்டமைப்பு. இது வென்ட்ரிக்கிலுடைய மின் முனைப்பியக்க நீக்கம் நுனியிலிருந்து தொடங்குகிறது. இது கியூஆர்எஸ் கூட்டமைப்புக்கு காரணமாகிறது. ஏற்றியத்தில் மின் முனைப்பியக்கம் மீட்சியடைகிறது. இது வந்து அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறதா அந்த இது கொடுத்துருக்காங்க. முதல்ல பி அலை, 2வது வந்து அந்த பிக்கு கியூக்கு இடையில் உள்ள ஒரு இடைவெளி, அடுத்து 3வது வந்து கியூஆர்எஸ் கூட்டமைப்பு, அடுத்து 4வது வந்து எஸ்ஸுக்கு டிக்கு இடையில் உள்ள பகுதி. அதாவது என்ன சொல்கிறோம், வென்ட்ரிக்கில் மின் முனைப்பியக்க மீட்சி நிறைவடைவது. இது வந்து எஸ்டி அப்படிங்கிறது இடையில அந்த எஸ்டி பகுதி அல்லது அது ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பாருங்கள் டி அலை. நுனியிலிருந்து தொடங்கும் வென்ட்ரிக்கில் மின் முனைப்பியக்க மீட்சியின் விளைவாக உருவாகும் டி அலையை காமிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டாக உள்ளது வந்து
டி அலையிலிருந்து வென்ட்ரிக்கிள் மின் முனைப்பியக்கம் நிறைவடைதல். சரியா? முதல்ல பி அலையை பார்த்தோம், அடுத்து பிக்யூ இடைவெளியை பார்த்தோம், கியூஆர்எஸ் கூட்டமைப்பை பார்த்தோம், அடுத்து எஸ்டி பகுதியை பார்த்தோம், அடுத்து டி அலையிலிருந்து அடுத்து தொடரக்கூடியது வென்ட்ரிக்கிள் மின்முனைப்பியக்கம் நிறைவடைதல். இசிஜியினுடைய அந்த கட்ட வரைபடத்தின் நிலைகள் அப்படின்ட்டு மொத்தத்தில் 6 கொடுத்துருக்குது. நீங்கள் இந்த 6 படத்தை நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை, இந்த ஒரு படத்தை நம்ம காமிச்சால் போதும். இசிஜியினுடைய கட்ட வரைபடத்தில் இந்த ஒரு படத்தை ஒரே படத்துலேயே இந்த எல்லா அலைகளையும் காமிச்சு அதை நம்ம பாகம் குறிக்கணும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம பார்த்தது இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராம் என்ற அமைப்பை நம்ம பார்த்துருக்கோம். எலக்ட்ரோ கார்டியோகிராம்ங்கிற அமைப்பில் நம்ம பல்வேறு அமைப்புகளை பார்த்துருக்கோம். அந்த அலைகளில் 3 வகைகளை நம்ம 3 அலைகளை பார்த்துருக்கோம். எலக்ட்ரோ கார்டியோகிராம். சரியா? இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இது பப்ளிக் எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே, மீதி உள்ளதை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.